ஹாய்ங்க, திஸ் இஸ் வீணா கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி ஸ்பினச் ரைஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்டு இடியாப்பமும் பிளான் பண்ணியிருக்கேன், ராகி இடியாப்பம், என் பொண்ணுடைய ஃபேவரட். ஸோ ஸ்பினச் ரைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்மதி ரைஸ் நான் 1/2 கப் எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆயிலில் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். சாப் பண்ண ஆனியனை நல்லா வணக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினா தான் லஞ்சுக்கு நம்ம கொடுத்து விடுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஸ்பினச் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு நான் சேர்த்துருக்கேன். போட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற கீரையை ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணணுங்க. கீரையோட பச்சை ஸ்மெல்லும் போகணும், இல்லைன்னா வந்து பசங்களுக்கு ஒத்துக்காமல் போயிடும். அதில் வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சாதத்தை வந்து நம்ம குக்கரில் தான் நான் வச்சுருக்கேன், நான் வடிக்கலை. அந்த சாதத்தை அதில் போட்டு நல்லா கலரணும். கலரிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் கலரினா போதுங்க. இதில் நான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக கீ ஆட் பண்ணும்போது இந்த ஸ்பினச் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பினச் ரைஸ் வந்து போட நான் வந்து என் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ராஷ்பெரி அண்ட் ப்ளூபெரி தான் வச்சு கொடுத்துருக்கேன். என் பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸில் வந்து ஸ்பினச் ரைஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி வச்சு கொடுத்து விட்டுருக்கேன். ஏன்னா அவளுக்கு வந்து ராஷ்பெரி அண்ட் ப்ளூபெரி பிடிக்காது, அதனால் அதை வச்சு கொடுத்துருக்கேன். பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துருது. ஈவினிங் வந்து சொன்னாங்க, அம்மா சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராகி இடியாப்பம் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் 6 டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. பெரிய டீஸ்பூனில் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, ஆயிலை சேர்த்து நல்லா பசைஞ்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணி தான் இதில் ஊற்றணும். நான் கெட்டலில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்தும் போது தான் வந்து நமக்கு இடியாப்பம் வந்து புளியறதுக்கு ஈஸியாக வரும். கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை மெதுவாக வந்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சுங்க. நான் அப்படியே சைட் பை சைட் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, குக்கரில் வந்து நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டேன். நான் இட்லி பாத்திரத்தில் வைக்கல, அதுக்கு பதிலாக வந்து நான் குக்கர்லேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டேங்க. இப்போ வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். என்கிட்ட ஃப்ரோசன் தேங்காய் தான் இருக்குது, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக வந்து பாதாம் அண்ட் முந்திரி ரெண்டுமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இது மிக்சியில் நம்ம தேங்காய் பால் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி இதை தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை புளியறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இடியாப்பம் பிழியதில் நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த பிளேட்லலாம் நான் ஆயில் தொடங்கியிருக்கேங்க. ஆயில் தடவிட்டு நல்லா இதை பிழிஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இடியாப்பம் வரும். பார்த்திங்கன்னா நம்ம பண்ண கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது, அதனால் வந்து இடியாப்பம் சூப்பராக வந்துருச்சு. இதை வந்து நான் ஒரு 7 மினிட்ஸ் வந்து நான் வச்சு எடுத்துக்க போகிறேங்க. நல்லா கொதிக்கணும் தண்ணி, அப்போ தான் வந்து இடியாப்பம் கரெக்டாக வந்து நமக்கு வெந்து வரும். நாங்கள் எப்போயுமே தேங்காய் பாலை ஒரு 5 மினிட்ஸ் வந்து லைட்டாக வார்ம் பண்ணி எடுத்துப்பேன். இதில் வந்து ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெல்லம் வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லைட்டாக வார்ம் ஆன வரைக்கும் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் லைட்டாக வார்ம் ஆகிடுச்சு, இது ரெடி ஆகிடுச்சுங்க. அதே மாதிரி இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு, அதையும் நம்ம எடுத்துடலாம். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குங்க. என் பையன் அந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிட மாட்டான், பட் இருந்தாலும் வந்து அவனுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். மற்ற நேரத்தில் எல்லாமே வந்து நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாலுமே வந்து சாப்பிட மாட்டாங்க பசங்க. அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் எதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.